நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி வேகமாக படிக்கிறதுன்னு இந்த சேனல்லேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி போய் பாருங்கள். உள்ளே உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் நிறையா இருக்குது. என் பேர் அரவிந்த். முதல் பாயிண்ட், லேட்டஸ்ட் சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற முதல் விஷயம் பிளான் போடுறது தான். இந்த இடத்துல சமையலறை, இந்த இடத்துல பெட்ரூம், இப்படி என்னவெல்லாம் இருக்கணும்னு பிளான் பண்ணுறோம். என்ஜினியரும் அதை வச்சு தான் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு ஒரு எஸ்டிமேஷன் போட்டு சொல்கிறாரு. அந்த பிளானில் என்ன இருக்குதோ அதே மாதிரி வீடு கட்டி கொடுத்துட்றாரு. வீடு கட்டுறதுக்கு பிளான் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட சிலபஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்கள் சிலபஸை நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிறது தான். சிலபஸ் இன் அண்ட் அவுட்டாக தெரிஞ்சிட்டா ஒரு மேப் மாதிரி உங்கள் மைண்டில் பதிஞ்சிரும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நம்ம என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, எனக்கு இப்போ இருக்கிற நாலேஜை விட வேறு என்னென்ன விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த பார்ட் ஈஸியாக இருக்கும், எதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கிற பார்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் வரும். அப்போ உங்களுக்கே இப்படி படிக்கலாமா, இதை வச்சு படிக்கலாமா, அதை வச்சு படிக்கலாமான்னு நிறைய ஐடியாஸ் மனசில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் மனசில் ஆழமாக சிங்க் ஆகும். அப்போ உங்களுக்கே தெரியாமல் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குதா, இல்லை புரிஞ்சு படித்தா போதுமா, லாஜிக்கல் ரீசனிங் மாதிரியானதுக்கு முக்கியத்துவம் தரணுமா, இது எல்லாத்தையும் எப்படி ஒன்றா சேர்த்து படிக்கிறதுன்னு உங்களுக்கே புரியும். இதுக்கப்புறம் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். ரெண்டாவது பாயிண்ட், கையில் நோட்ஸ் எடுத்து பழகுங்க. நாம் எக்ஸாம்ஸுக்கு தயாராகும்போது புக்ஸ் வச்சு படிப்போம், ஏதாவது வீடியோஸை பார்த்து படிப்போம். ஆனால் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் புக்லையோ வீடியோலையோ பத்திரமா இருக்குதுன்னு வேணுங்கிறப்ப நம்ம படிச்சுக்கலான்னு ரொம்ப அசால்ட்டாக இருந்துருவோம். நோட்ஸ் எடுக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் புக்லையோ வீடியோலையோ படிக்கிறப்போ நோட்ஸ் எடுத்து பாருங்கள். நீங்கள் படிக்கிறதெல்லாம் உங்கள் மனசில் ரொம்ப நல்லா பதியும். எழுதும்போது நீங்கள் எழுதுறதுல நல்ல கவனமாக இருக்கிறீங்க. அதனால் உங்களால் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இது உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரையும் அதிகரிக்குது. பத்தாவதுக்கு எழுதும்போது கொஞ்சம் ஸ்லோவாகிறீங்க. ஸ்லோவாகும்போது நிறுத்தி நல்லா புரிஞ்சு படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் படிக்கிறது நல்லா மனசில் பதியுது. அதோட நீங்கள் படிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் மனசில் நல்லா வரிசையாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் உதவுது. கொஞ்சம் கொஞ்சமாக எந்த டாபிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். நோட்ஸ் எடுக்கிறதுல இனி ஒரு ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சுருக்கமாக நோட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். மூணாவது பாயிண்ட், நான் சிலரை பார்த்துருக்குறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம சீக்கிரமாக படித்து எக்ஸாம் எழுதி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க மனசில் ஒரு வேகம் வரும். திடீர்னு புத்தக கடைக்கு போய் கண்ணில் படுற எக்ஸாம் சம்மந்தமான எல்லா புக்ஸையும் வாங்கிடுவாங்க. இது பத்தாதுன்னு அமேசான் மாதிரியான ஆன்லைன் சைட்ஸில் இருந்தும் நிறைய புக்ஸை வாங்கிடுவாங்க. பார்த்தா கையில் 10-15 புக்ஸ் இருக்கும். எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது எந்த புக்கை வச்சு படிக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். எதை முதல்ல படிக்கிறது, எதை ரெண்டாவது படிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியாது. அதனால் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ரிசர்ச் பண்ணி நல்ல புக்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் வாங்க பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய முடிவெடுக்க வேண்டி இருக்குது. ஆனால் நாம் முடிவெடுக்கிறதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம மைண்ட் நிறைய டெசிஷன் எடுக்கும்போது நம்ம ஸ்லோவாகிடுறோம். அதனால் படிக்கிறதுக்கு நிறைய புக் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா எந்த புக்கை படிக்கிறதுன்னு நினச்சி யோசித்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஸ்லோவாகிடுவோம். நாலாவது பாயிண்ட், உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு பார்த்துக்கங்க. அப்போது உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். இப்போ இருக்கிற நாலேஜோட லெவல் என்ன, எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னும் என்னென்ன நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அப்போ உங்களுக்கு மெட்டா காக்னிஷன்னு சொல்லப்படுற தானாக புரிஞ்சுக்கிற அறிவு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டாலே படிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற உங்கள் சிச்சுவேஷன் என்ன,
எப்படி எக்ஸாம் அணுகிறது, எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி படித்தா நல்லா மனசில் பதியும், இப்படி எல்லாமே உங்கள் மனசில் தெளிவாக புரிஞ்சிடும். உங்களோட ப்ரிப்ரேஷன் டைம் நல்லா குறைஞ்சிடும். படிக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. பாசிட்டிவாக இருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா போட்டித் தேர்வு. போட்டி எங்கெங்கே இருக்குதோ அங்கே எல்லாம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அத்தனை ஆயிரம் பேர் உங்களோட ஒரே நேரத்தில் போட்டி போடுறாங்க. இதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் மனசை பாசிட்டிவாக மாற்ற பாருங்கள். மாற்றிட்டீங்கன்னா உங்களோட டென்ஷன் எல்லாம் காணாமல் போயிடும். ஒரு ரிசர்ச்சில் செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ், அதாவது சொந்த முயற்சியில் கோடீஸ்வரன் ஆனவங்களோட குணங்களில் டாப்பில் இருக்கிறது அவங்களோட பாசிட்டிவிட்டி தான். எதையுமே நேர்மறையாக பாசிட்டிவாக அணுகிறாங்கன்னு தெரிய வருது. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறது உங்கள் உடம்புக்கு மட்டும் இல்லை, உங்கள் மனசுக்கும் ரொம்ப நல்லது. பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட் தான். உங்கள் மனசை பாசிட்டிவாக இருக்க பழக்க பழக்க உங்களுக்கு ஈஸியாகிடும். எல்லா நேரத்துலையும் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும். எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது? உங்களோட நடந்து போன விஷயங்கள் இல்லை இனி நடக்க போகிற விஷயங்களை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம், சந்தேகம், நெகட்டிவான எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாகும். உங்களுக்கு ஏற்கனவே நடந்ததை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு பாசிட்டிவாக தயாராகிறதுல கவனமாக இருந்தீங்கன்னா உங்களோட எதிர்காலத்தை மாற்ற முடியும். அதுக்கு இப்போ நடக்கிற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்போ உங்களுக்குள்ள பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. 6வது பாயிண்ட், ஸ்மார்ட்டாக படிங்க, ஹார்டாக படிக்காதீங்க. நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற பகுதிகள், மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகள், நல்லா புரிஞ்சு படிக்க வேண்டிய டாபிக்ஸ், லாஜிக்கலாக யோசித்து செய்ய வேண்டியதுன்னு இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் நல்லா பிரிச்சுக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டு படிக்க பாருங்கள். படிக்கும்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி படிக்கிறதும் நல்ல ரிசல்ட்டை தரும். அதாவது புரிஞ்சு படிக்கிறதையும் மனப்பாடம் பண்ணுறதையும் லாஜிக்கலாக யோசித்து படிக்கிறதையும் கலந்து கலந்து படிக்கணும். அதாவது தொடர்ந்து ப்ராப்ளம்ஸை மட்டும் சால்வ் பண்ணாமல் மற்றதையும் செஞ்சிங்கன்னா ஈஸியாக மைண்டில் பதியும். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சு படிக்க வேண்டியதை படிச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல படித்தது, அதாவது ப்ராப்ளம்ஸ் உங்கள் மனசில் ஆழமாக பதியுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. அதனால் படிக்கிறத கலந்து கலந்து படிங்க, சுலபமாக இருக்கும். 7வது பாயிண்ட், உங்கள் டைமை நல்லா மேனேஜ் பண்ணுங்கள். டைமை நல்லா மேனேஜ் பண்ணிங்கன்னாலே நிறைய விஷயங்களை உங்களால் கொஞ்ச நேரத்திலேயே படித்து முடிக்க முடியும். நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களோட பிளானிங்லேருந்து ஆரம்பிக்குது. படிக்க நல்லா பிளான் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறது ஈஸியாகிடும். ஏற்கனவே டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மேலே கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அப்புறம் இனி ஒன்று, கடைசி நேரத்தில் புது டாபிக்ஸை படிக்க ட்ரை பண்ணாதீங்க. இது உங்களுக்கு குழப்பம், பயம், பதட்டம், டென்ஷன் எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே படித்ததும் மறந்து போக வச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.